மானுட வரலாற்றில் மதங்களும் புராணங்களும் தனித்தனியாக உருவானவை போல தோன்றினாலும் அவற்றை ஆழமாக ஒப்பிட்டு பார்த்தால் சில அடிப்படை கதைகள், சம்பவங்கள், மனிதர்கள் மற்றும் அனுபவங்கள் காலம், மொழி, பண்பாடு மாறினாலும் ஒரே மையத்தை சுற்றிச் சுழன்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த கோணத்தில் பார்க்கும்போது இந்து மதத்தில் கடவுளாக போற்றப்படும் கிருஷ்ணர் மற்றும் இஸ்லாம், கிறிஸ்துவத்தில் நபியாக கூறப்படும் மூசா, மோசஸ் ஆகிய இருவரும் ஒரே வரலாற்று நபரின் வேறு வடிவங்களாக இருக்க வாய்ப்புண்டா என்ற கேள்வி எழுவது இயல்பானதே. இந்த ஆய்வு வெறும் தற்செயலான ஒற்றுமைகளைத் தாண்டி ஒரு வரலாற்று நாயகன் காலப்போக்கில் எவ்வாறு வெவ்வேறு கலாச்சார பிம்பங்களாக உருமாறுகிறான் என்பதை விளக்குகிறது. முதலில் இவர்களது பெயரிலேயே ஒரு நுணுக்கமான ஒற்றுமை தெரிகிறது. கிருஷ்ண அல்லது கிருஷ் மற்றும் மோசஸ் அல்லது மோஷே என்ற சொற்களில் நிலவும் ஒலியியல் ஒற்றுமை கவனிக்கத்தக்கது. மொழி மாறும்போது பெயர்கள் சிதைவதும் உருமாறுவதும் மொழியியலில் இயல்பான ஒன்று. எபிரேய, அரமேய, அரபு, சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் என இந்த எல்லா மொழிகளும் காலப்போக்கில் ஒரே மனிதனை தங்களின் உச்சரிப்புக்கு ஏற்ப வேறுவிதமாக அழைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இஷ் என்ற ஒலி இரண்டிலும் பொதுவான ஒன்றாக தோன்றுவது ஒருவேளை இவர்களை இணைக்கும் ஆதிமொழியின் எச்சமாக இருக்கலாம். அடுத்து இருவரின் ஆரம்பகால வாழ்க்கைப் பயணத்தை உற்று நோக்கினால் அங்கே பல ஆச்சரியமான ஒற்றுமைகள் தென்படுகின்றன. கிருஷ்ணர் ஒரு சாதாரண அரச குடும்பத்தில் சுகமாக வளரவில்லை. பிறக்கும்போதே கொல்லப்பட வேண்டிய குழந்தையாக பிறந்து தன் தந்தையால் யமுனை நதியை கடந்தே பாதுகாப்பான இடத்திற்கு இரகசியமாக கொண்டு செல்லப்படுகிறார். அதேபோல மூசா நபியும் எகிப்திய மன்னன் பிரானின் ஆணையின்படி ஆண் குழந்தைகள் கொல்லப்பட்ட ஒரு கொடூரமான காலத்தில் பிறந்து ஒரு கூடையில் வைத்து நைல் நதியில் விடப்படுகிறார். வியப்பிற்குரிய விஷயம் என்னவென்றால் இருவரும் தங்களை கொல்ல நினைத்த அதே அரச அதிகாரத்தின் நிழலிலோ அல்லது அதற்கு அருகிலோ வளர்கிறார்கள். இரு கதைகளிலும் நதி என்பது பாதுகாப்பின் கருவியாகவும் எல்லையை தீர்மானிக்கும் காரணியாகவும் மாறுகிறது. அழிக்க நினைத்த தீய சக்தி இறைவனின் திட்டத்தில் பாதுகாப்பின் வழியாக மாறுவது இங்கே ஒரே மாதிரியான தத்துவத்தை கொண்டிருக்கிறது. மேலும் இவர்கள் இருவரும் சிறுவயதில் அரச சுகபோகங்களில் திளைத்தவர்கள் அல்ல. கிருஷ்ணர் ஆடு மாடு மேய்த்து எளிய மக்களுடன் வளர்கிறார். மூசா நபியும் மித்யானில் நீண்ட காலம் ஆடு மேய்ப்பவராக தன் வாழ்க்கையை கழிக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவாகும். உலகின் பெரும்பாலான ஆன்மீக பெருமக்கள் அரச அரண்மனைகளில் அல்லாமல் இயற்கையோடும் மக்களோடும் விலங்குகளோடும் வாழ்ந்தவர்கள் என்பது இங்கே நிரூபணமாகிறது. மேய்ப்பன் என்பது வெறும் தொழில் அல்ல, அது ஒரு வழிகாட்டியின் அடையாளம். மக்களை சரியான பாதையில் மேய்க்கும் அல்லது வழிநடத்தும் ஒரு தலைமை பண்பின் குறியீடாக இது இரு வரலாறுகளிலும் மிளிர்கிறது. அவர்கள் கையில் ஏந்தியிருக்கும் அடையாள பொருள்களிலும் கூட ஒரு வியப்பான ஒற்றுமை இருக்கிறது. மூசா நபியின் கைத்தடி சாதாரணமான ஒரு மரக்குச்சி அல்ல, அது இறைவனின் பேராற்றல் வெளிப்படும் கருவி. அதேபோல கிருஷ்ணரின் புல்லாங்குழல் வெறும் இசைக்கருவி மட்டும் அல்ல, அது உயிர்களை கவரும் மற்றும் பிரபஞ்சத்தை ஒன்றிணைக்கும் சக்தியின் சின்னம். ஒன்று புற உலகத்தில் அதிசயங்களை நிகழ்த்தியது, மற்றொன்று அக உலகத்தில் மனங்களை இயக்கியது. வடிவம் மாறினாலும் அந்த அடையாளத்தின் சாராம்சம் ஒன்றே. நாக்கு மற்றும் பேச்சு குறித்த விஷயத்தில் கூட ஒரு நுட்பமான ஒற்றுமை வெளிப்படுகிறது. இஸ்லாமிய மற்றும் விவிலிய வரலாற்றில் மூசா நபிக்கு ஒருவித பேச்சு தடுமாற்றம் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் தன்னால் தெளிவாக பேச முடியாது என்று கருதி ஹாரூனை தன் துணையாக கேட்கிறார். கிருஷ்ணர் கதையிலோ அவர் வெண்ணெய் திருடியதாக கூறி யசோதை வாயை திறக்கச் சொல்லும்போது அவரது வாய்க்குள் முழு பிரபஞ்சமும் காட்சியளிக்கிறது. இங்கே பேச்சு குறைபாடு அல்லது வாய் மற்றும் நாக்கு என்ற மையக் கருத்து வெவ்வேறு புராண வடிவங்களில் ஒரு மர்மமான அல்லது தெய்வீகத்தன்மையுடன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் உறுதுணையாக பயணிக்கும் துணை நபர்களின் பங்களிப்பும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. கிருஷ்ணருக்கு பலராமன் எப்படியோ அப்படியே மூசா நபிக்கு ஹாரூன். ஒருவர் உடல் வலிமையின் அல்லது பாதுகாப்பின் அடையாளம், மற்றவர் பேச்சு மற்றும் வழிநடத்தலின் துணை. ஒரு மாபெரும் புரட்சியைச் செய்யும் மனிதன் தனியாக இயங்க முடியாது, அவனுக்கு இறைவன் ஒரு வலிமையான துணையை ஏற்படுத்துகிறான் என்ற அடிப்படை தர்க்கம் இரண்டு வரலாறுகளிலும் இணைகிறது. பாம்பு தொடர்பான சம்பவங்கள் இவர்களது வீரத்தை இன்னும் ஆழப்படுத்துகின்றன. கிருஷ்ணர் நச்சுத்தன்மை கொண்ட காளிங்க நாகத்தின் மீது நடனம் புரிந்து அதை அடக்குகிறார். மூசா நபி பிரானின் சபையில் தன் கைத்தடியை வீசும்போது அது பெரும் பாம்பாக மாறி எதிரிகளின் மாயைகளை விழுங்குகிறது. பாம்பு என்பது அதிகாரம், மாயை மற்றும் பயத்தின் குறியீடு. இருவரும் அதை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் பொய்யான அதிகாரத்தின் மீது உண்மையான தர்மம் வெற்றி பெறுவதை உறுதி செய்கிறார்கள். இவர்களது அசாதாரண உடல் வலிமை குறித்த பதிவுகளும் ஒத்திருக்கின்றன. கிருஷ்ணர் ஒரு சிறு பாலகனாக ஒரு கனமான உரலை இழுத்துச் சென்று பெரும் மரங்களை வீழ்த்துவதும் அதன் மூலம் சாபம் பெற்றவர்களை விடுவிப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல மூசா நபி ஒரே மனிதனாக பெரும் பாறையை நகர்த்தி பெண்களின் ஆடுகளுக்கு தண்ணீர் வழங்கிய வலிமை மிக்கவராக சித்தரிக்கப்படுகிறார். இவை சாதாரண உடல் வலிமையை விட ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக இறைவன் அளித்த ஆற்றலின் வெளிப்பாடுகளாகவே கொள்ளப்படுகின்றன. இவை அனைத்திற்கும் மேலாக மக்களை வழிநடத்திச் செல்லும் அந்த பேரியக்கம் இவர்களை ஒரே ஆளுமையாக காட்டுகிறது. மூசா நபி பனு இஸ்ராயில் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து ஒரு நீண்ட பயணத்தை நடத்துகிறார். கிருஷ்ணரும் தன் மக்களை, தன் குலத்தை, தன் தர்மத்தை காப்பாற்றும் பொருட்டு பெரும் இடப்பெயர்வுகள் மற்றும் மாற்றங்களை நிகழ்த்துகிறார்.
இருவரும் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தின் மையப்புள்ளிகளாக திகழ்கிறார்கள். இறுதியாக அடக்குமுறை ஆட்சியாளர்களின் அழிவு இவர்களது கதையின் உச்சகட்டமாக அமைகிறது. கிருஷ்ணர் கம்சனை நேருக்கு நேர் அழித்து அறத்தை நிலைநாட்டுகிறார். மூசா நபியின் கதையில் கொடுங்கோலன் பிரான் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறான். அடக்குமுறையாளர் வீழ்த்தப்படுவதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெறுவதும் இரண்டு வரலாறுகளின் ஒரே மையக்கருத்தாகும். கடல் பிளப்பு, நீர் வழிவிடுதல் அல்லது கோவர்த்தன மலை உயர்த்துதல் போன்றவை இயற்கையை தன் வசப்படுத்தும் இறைசக்தியின் குறியீடுகள். கிருஷ்ணர் மலையை உயர்த்துகிறார், மூசா கடலை பிளக்கிறார். செயல் வேறாக இருந்தாலும் நோக்கம் பாதுகாப்பதே. இந்த ஒப்பீட்டு ஆய்வின் மூலம் ஒரு உண்மை தெளிவாகிறது. இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவத்தில் மூசா ஒரு வரலாற்று நபராகவும் நபியாகவும் சொல்லப்படுகிறார். அதே சமயம் இந்து மதத்தில் அதே போன்ற குணாதிசயங்களைக் கொண்ட ஒரு மாமனிதன் காலப்போக்கில் அந்தந்த கலாச்சாரச் சூழலுக்கேற்ப புராண வடிவம் பெற்று கடவுளாக உயர்த்தப்பட்டிருக்க வாய்ப்பு மிக அதிகம். இது ஒரு மதத்தை இழிவுபடுத்துவது அல்ல, மாறாக மனித நினைவுகள் எவ்வாறு காலப்போக்கில் காவியங்களாகவும் வழிபாட்டுக்குரிய கதைகளாகவும் மாறுகின்றன என்பதற்கான சான்று. மகாபாரதம் போன்ற நூல்கள் ஆதிகாலத்தில் உருவானவை என்றாலும் அவை பல நூற்றாண்டுகளாக திருத்தப்பட்டு கற்பனைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதன் அடியில் இருக்கும் மையச் சம்பவங்கள் ஒரு உண்மையான வரலாற்று நாயகனைச் சுற்றியே கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மைய நபர் மூசா அல்லது கிருஷ்ணா வேறு மொழிகளில் வேறு உயரங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார். வழிகள் மாறினாலும் மனித குலத்தை வழிநடத்த வந்த அந்த ஒற்றை ஒளியின் பிரதிபலிப்பே இவர்கள் இருவரும் என்பது இந்த வரலாற்று ஆய்வின் முடிவாகும். மேலும் ஒரு உதாரணமாக, இறைவனின் பாதுகாப்பு நிழல், கோவர்த்தனமும் சீனாயும். முன்னொரு காலத்தில் மக்கள் பெரும் துயரத்தில் இருந்தபோதெல்லாம் இறைவன் அவர்களை கைவிடாமல் ஏதோ ஒரு மலையை அரணாகக் கொண்டு பாதுகாத்திருக்கிறான். கண்ணனும் கோவர்த்தன மலையும். ஆயர்பாடியில் இந்திரனின் ஆணவத்தால் பெருமழை பொழிந்து ஊரே வெள்ளத்தில் மூழ்கியபோது மக்கள் திக்கற்று நின்றனர். அப்போது சிறுவன் கண்ணன் அந்த பிரம்மாண்டமான கோவர்த்தன மலையை ஒரு குடையைப் போல தன் விரலால் தூக்கிப்பிடித்தான். மக்கள் அனைவரும் அந்த மலையின் அடியில் தஞ்சம் புகுந்தனர். 7 நாட்கள் பெய்த மழையிலிருந்து ஒரு மலையே அவர்களுக்கு கவசமாக மாறி அனைவரையும் காத்தது. கண்ணன் மலையை தூக்கிப்பிடித்து அடியார்களுக்குத்தான் ஒரு பாதுகாப்பு அரண் என்பதை நிரூபித்தான். மூசா நபியும் சீனாய் மலையும். இதே போன்றதொரு மகத்தான பாதுகாப்பு பயணம் எகிப்து தேசத்திலும் நிகழ்ந்தது. கொடுங்கோல் மன்னன் பிரவ்னிடமிருந்து பார்வோன் தனது மக்களை விடுவித்து அழைத்து வந்த மூசா நபி மோசே அவர்களை வனாந்தரத்தின் வழியாக வழிநடத்திச் சென்றார். பல போராட்டங்களை கடந்து அவர்கள் சினை மலையடிவாரத்தை வந்தடைந்தனர். அங்கே அந்த மலையே இறைவனின் பிரசன்னத்தால் நடுங்கியது. மக்கள் மலையடிவாரத்தில் தங்கியிருந்தபோது மூசா நபி மலைக்கு மேல் சென்று இறைவனுடன் உரையாடி மக்களுக்கான நல்வாழ்வுச் சட்டங்களை 10 கட்டளைகள் பெற்று வந்தார். வனாந்தரத்தின் கடும் வெயிலிலிருந்தும் திசை தெரியாத பயத்திலிருந்தும் அந்த சீனாய் மலையே மக்களுக்கு ஒரு நிலையான அடையாளமாகவும் இறைவனின் பாதுகாப்பு இருப்பிடமாகவும் அமைந்தது. கண்ணன் மலையை உயர்த்தி பிடித்து மக்களை காத்தது போல மூசா நபி சீனாய் மலையில் இறைவனின் வழிகாட்டுதலைப் பெற்று மக்களின் ஆன்மாவையும் வாழ்வையும் பாதுகாத்தார்.